ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜரி த்ரெடால் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜரி த்ரெட் வந்து 2 to 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட். ஸோ சுகர் பீடால் ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒட்டிடும். அடுத்த லைனுமே நம்ம சுகர் பீடால் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த லைனும் இதே மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ பேர்ல் பீட்லேயே வந்து 3 mm இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பீடால் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா நான் சுகர் பீடால் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்து 5 mm தான் எடுத்துருக்கோம் நம்ம. 5 mm வச்சுட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ பீட் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே வந்து 1 பீட் இல்லைனா வந்து ஒரு 2 பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அந்த பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இந்த பீட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ண முடியாதுன்னா பீட்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒட்டி இருந்தது அப்படின்னா 2 பீட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி வந்து 1 பீட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அங்கங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா புட்டா டிசைனுக்கு நம்ம இதே பேர்ல் பீடு தான் நம்ம கொடுக்குறோம். பேர்ல் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி அங்கங்கே பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரெட் கலருக்கு வந்து பேர்ல் பீட் போடும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அன்டில் பை ஃப்ரம் சாண்ட்ரியாஸ். டாடா, பாய் பாய்.